ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அடிக்கடி கூறிக்கொண்டு தான் இருக்கிறேன். எதையுமே எப்பொழுதுமே போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நான் என்றும் என்றும் எப்பொழுதும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன். உங்களுக்கு நாள் முழுக்கவும் கஷ்டங்கள் இருக்கிறது தான், இல்லை என்பதை நான் கூறவில்லை. ஆனாலும் அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எடுப்பதற்கு நான் உதவுவேன். உங்களுக்கு நான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு நான் கொடுக்கலாம். உங்களுக்கு நான் திருப்தியையும் யோகத்தையும் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அமைதியாகவும் உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை தொடர்ந்து செய்து கொண்டும் இருங்கள். நடப்பது எல்லாம் அற்புதமாகவே நடக்கும். கண்மணி, சில பேருக்கு சில விஷயங்கள் செய்தால் பிடிக்காது. அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் உனக்கு இப்பொழுது நான் எதுவுமே செய்யவில்லை என்பது போலத்தான் தோன்றும். ஆனால் எனக்கு மட்டுமே தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னென்னலாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது, என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாக அமையப் போகிறது என்பது எல்லாம் எனக்கு தெரியும். அதற்கு தகுந்தது போலவே நான் காய்கள் அனைத்தையும் நகர்த்துகிறேன். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை போட்டு குழப்பங்கள் செய்து கொண்டு இருக்கிறாய். எந்த நிலைமையிலேயும் எதையும் கண்டு அஞ்சாதே. உன்னுடைய வாராகி ஆகிய நான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் யோகத்தையும் செய்ய காத்திருக்கிறேன். கூடிய விரைவாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் மிக 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 சிறப்பானதாகவே அமையும். அந்த சிறப்பான விஷயத்தை எல்லாம் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். நான் இன்றும் சரி என்றும் சரி உன்னுடைய நீ என்ன யோசிக்கிறாய், என்ன விஷயத்தை சிந்திக்கிறாய் என்று எல்லா விஷயத்தையும் மனதுக்குள் வைத்துத்தான் நான் ஒரு முடிவெடுப்பேன். அதே போலத்தான் நான் இப்பொழுதும் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை மனதுக்குள் வைத்துத்தான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். சீக்கிரத்தில் அத்தனையும் மாறும். சீக்கிரத்தில் உனக்கு தேவைப்படும் அத்தனையும் உனக்காக கிடைக்கும். வெறுத்து ஒதுக்கி கவலைகள் வந்துவிடுமோ என்று நினைப்பது எல்லாம் வீண். நம் எப்பொழுதும் நல்லபடியாகவே இருப்போம். நம்முடைய தேவைகளுக்கு நிச்சயமாக நம்முடைய தெய்வம் நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே செய்யும். வாழ்க்கை ஒட்டுமொத்தமான யோகத்தையும் நம் தெய்வம் செய்யும் என்பதை நம்புங்கள். நீங்கள் நம்பி எடுக்கும் முடிவால் நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் முற்றிலுமாக துணையாக என்றுமே நான் இருப்பேன். வளர்ச்சிகள் உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நமக்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலைமை எதுவும் நினைத்து நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் சின்ன பிள்ளை அல்ல. எல்லாரையும் புரிந்து கொள்ளும் ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டீர்கள். இனிமேல் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் கூடவே இருப்பேன்.